அவனுங்க என்ன வேணா போட்டு அவங்க நோ ஃபார் டிவேகேன்னு போட்டா இங்க ஓட்டு போட மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? என்னையாச்சு என்னையாச்சு வில்லன்ஸ் பேச பத்தி அவன் பேசுறாங்க. மெண்டல், அவன் ஒரு மெண்டல் பையன். அவனுக்கு விடுன டேய் இவன் வேற என்ன? ஏய் ஏன்னா தினேஷ் இப்படி பண்ற? அதாவது போடுற டைம்ல போடலாம்டா. இவன் என்னடா சம்பந்தமே இல்லாத டைம்ல எல்லாம் போட்டு விட்டு நம்மள அந்த படத்துல சொல்றது. அது என்னங்க F770 போட்டிருக்கான் அவன் இது வரல 770 ஸ்பேஸ் போட்டிருக்கானா இந்த தற்கொலை. அதான் அந்த மென்ஷன் பண்ணிருக்கு. சரி வேலை போ. டாக்ஸிசிட்டி எல்லாம் வேணாயா, பாசிட்டிவா போவேன். சரி நான் சொல்றது கேளுடா. சரி ஓகே கபிலன் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். அதானா ஒரு நிமிஷம். அதேதான். ஓகே ஆமா கைஸ் கரெக்டா ஒரு 4 மாசம் முன்னாடி எச்சக்கல நாய் சும்மா உட்கார்ந்திருக்கேன். கரெக்டா ஒரு 4 மாசமா 4 ஒரு 3 மாசம் இருக்கும். கரெக்டா 3 மாசம் 6 மாசம் மேல இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஆமா 6 மாசம் மேலே இருக்கும். 6 to 8 மாசம் இருக்கும். ஓகேவா கைஸ்? இவன் என்ன பண்ணா, இவன் ஸ்பேஸுக்கு நான் அப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஐடி போய் செகண்ட் ஐடியில இந்த ஐடியில போய் நான் அவன் ஸ்பேஸ்ல செம்மையா திட்டுவேன். அதாவது மனாவரியா கேட்பேன், சும்மாலாம் இல்ல, பச்சையா பேசுவேன். அவனை திட்டுவேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நம்ம தளபதியை வந்து ட்ரோல் பண்ணி பேசுவான். அவன் பயங்கர பேசுவான். நான் பயங்கரமாலாம் அவனை போய் அசிங்கமா திட்டிருக்கோம். ஓகேவா? சூடு சொன்னாமல இருந்தான், இல்லாம இருந்தான். ஒரு வாட்டி வீடியோ புக் மார்க்ல இருக்கும்யா பொண்ணு என்கிட்ட. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, தளபதி மேல முட்டை அடிச்சு இது பண்ணுவேன்னா அஜித் ஃபேன்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தான். அப்ப என்ன ஆச்சு, அந்த ரெக்கார்டிங் வந்து என் கையில மாட்டுச்சு. இருடா ஆமா சரி கேளு. முட்டையை விட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல நான் பார்த்தேன். நான் பார்த்தோன்னே ரெக்கார்ட் பண்ணிட்டு சுரேந்தர் சொல்லிட்டு தெரியுங்களா, சச்சின் சுரேந்தர், சுரேந்தர் போக்கு இந்த ரெக்கார்டிங் போட்டு, அப்ப என் ஐடி வந்து எவ்வளவு தெரியுமா, 30 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தேன். 30-40 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தேன். ஸோ அப்பா அவர்கிட்ட சொல்றேன், சுரேந்தர் ப்ரோ இந்த மாதிரி வந்து அபீஸ்ல போயிருந்தான், இப்போ வந்து கொலை மிரட்டல் ரேஞ்சுக்கு போயிட்டான், இத வந்து நீங்க போடுங்க, போட்டு போலீஸ் எல்லாம் டேக் பண்ணுங்க. அவர் போட்டு டேக் பண்ணாரு. நியூஸ் 24/7 இருக்கு தெரியுமா, அந்த சேனல் அததான்டா கேள்றா. நியூஸ் 24/7 தான் ஃபர்ஸ்ட் சுரேந்தர் ப்ரோட ஐடி எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அப்படியே பரவி யார் தெரியுமா, சத்யன் சேனல், புரியுதா, இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல் போய் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு பர்சனலா அதாவது ரஜினி சைட்ல இருந்து இவனுக்கு கால் வந்து, சுத்த மூட்டு இருக்கிறதா இருந்தா இல்லைன்னா ஸ்பேஸ் விட்டு கிளம்படா லவுடேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நான் என்ன பண்ணா, மறுநாள் வந்து நான் போய் வரேன் தலைவா, இனிமேட்டு நான் இந்த பக்கம் வரமாட்டேன், என்ன மன்னிச்சிரு ப்ரோ. அது மட்டும் இல்ல ப்ரோ, கடலூர்ல வந்து நம்ம இல்ல ப்ரோ, அது ஒன்னும் சொல்லிடுறேன். கடலூர்ல இருந்து ஒரு அட்வொகேட் அவங்க வந்து கேஸ் ஏதோ போட்டாங்க. ஆமாமா நிறைய போச்சு. அதான் கேளுங்க. என்னாச்சு, நான் போய் வரேன் தலைவா, இனி இந்த பக்கம் வர மாட்டேன், நான் ஒரு பொட்டை, எனக்கு வந்து சேலை தான் கட்டி கொடுத்துருக்காங்க, நான் ஆம்பளையே கிடையாது, நான் ஒரு பொட்டைன்னு சொல்லி இந்த பொட்டை நாய் பொட்டத்தனமா ஓடி போன பொட்டை நாய் தான். இப்போ இந்த பொட்டை நாய் வேற வழியே இல்லாம எங்கேயோ காலில் விழுந்து மன்னிப்பிடுச்சா, இல்ல எந்த ஸ்டேஷன்ல அடி வாங்குச்சா, இல்ல எவன் கிட்ட பிச்சை வாங்குச்சா, இல்ல எந்த நாய் கிட்ட முட்டி போட்டு நக்குச்சான்னு தெரியல, இப்போ வந்துட்டான். ஒண்ணும் இல்ல, நீ இவனை டிஎம்கே யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? நல்லா பாரு, நீ வேற எதுவும் பார்க்காத. நம்ம அபிஷியல் ஐடிவிங்க பேச மாட்டானுங்க, அதான் நான் பேசுவேன், அவனை நான் செய்வேன். இங்க எவனும் நம்ம குரூப்ல சேர்த்துக்கு விருப்பம். மஞ்சள் கலர் டி-ஷர்ட் ஜாதியை பத்தி பேச நாய் இவன் இல்ல அது வேறயா? நீ போட்டோ ஒண்ணு இருக்கு, நான் அப்புறம் விடுறேன். இந்த எச்சக்கல்ல பொறமொக்க போட்டு அடிச்சு நான் வரமாட்டேன் பிச்சை கேட்டு ஓடி போன பிச்சைக்கார நாய் தாயோலி இன்னைக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு புளுத்தி பேசிட்டு இருக்கு. இந்த புளுத்தி நாய் இத்தனை நாள் எங்க போனடா பொட்ட பொறமொக்குன்னு கேளுங்க, எவனா கேளுங்க ஃபர்ஸ்ட். இவ்வளவு நாள் எங்கடா புடிங்கிட்டு இருந்த? இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, அவன் யார் பேசுக்கும் வரவே மாட்டான் பயந்துகிட்டு.
வர எந்த மாட்டான். ஸ்பேஸ்லயுமே அவன் போக ஸ்பேஸ்ல மாட்டான். போய் இங்க பாரு, அவன் ஸ்பேஸ்ல போயிட்டு பச்சையா கேட்டா கூட மியூட் போட்டு தான் பேசுவான். பொட்ட போறோமுக்கு. அதனால சிம்பிளா ஜாலியா இருங்க. அவனை நம்ம அடிக்கலாம். அவனை நீங்க பாதரே பண்ணாதீங்க. நான் இங்க உட்காந்து பேசுவேன். கவலையா போடாதீங்க. அவன் நம்மள நோண்டானா அவனை ட்ரிபிளா நான் நோண்டுவேன். சரியா? அந்த நாய் உரிச்சு தொங்க விடணும் ப்ரோ. அந்த பொட்டை நாய் என்கிட்ட அடி வாங்கினே இருக்கும். கவலையா போடாதீங்க. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அவனை பத்தி பேசாத. ஏன்னா மட்டன் வேஸ்ட். ஷாப்ல ஆட உரிச்சு பயந்து ஓடினவன் தான் அவன். சரியா? இனிமே ட்விட்டருக்கு நான் வரமாட்டேன்னு பயந்து ஓடினவன் தான் அவன். சரியா? சோ அதனால தைரியமா இருக்கு. சிம்பிள். நீங்க பேசலாம். குமரி ப்ரோ. ஹலோ. சொல்லுங்க இது ரிக்வெஸ்ட் அதிகமா பண்ணிருக்கு. மான்ஸ்டர் நீ அவன் ஸ்பேஸுக்கு எல்லாம் போகாதயா தேவலாம. அப்ப நான் வந்து எப்ப தெரியுமாடா, இனிஷியல் ஸ்டேஜ்ல மாதிரி இல்ல தெரியும், அப்ப தெரியும். அப்ப நான்லாம் இருந்திருக்கேன், அதே ஸ்பேஸ்ல தான் இருந்திருக்கேன். இனிமேல் போகாதங்கிறாங்க. அந்த நாய் எப்படினாலும் வராது இங்க. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நான் போக மாட்டேன், நீ கவலைப்படாத. இனி நான் அடிப்பேன், நீ கவலையே படாத. இனிமேல் நம்ம அடிக்கிற அடியில நம்ம ஸ்பேஸ்ல தான். நம்ம இடத்துக்கு வர வச்சுதான் நீ மார்க் பண்ணிக்கோ. அஜித் ஃபேன்ஸ், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்ப புதுசா சூர்யா ஃபேன்ஸ் கிளம்புவானுங்க. அண்ட் வந்து டிஎம்கே, இவனுக்கு 3 பேரும் அவன் ஸ்பேஸ்ல உட்காந்து கூஜா தூக்குவானுங்க. சரியா? இல்லாத பொல்லாத அலிகேஷன்ஸ்லாம் வைப்பாங்க. ஏன்னா அப்பவே அந்த முட்டை அடிக்கிற கேஸ்லயே வந்து அஜித் ஃபேன் ஒருத்தனை வச்சுதான் பேசினானுங்க. சரியா? சோ நீ கவலையே படாத, நான் அடிப்பேன். ஏதாவது அவன் நெக்கல் மேரா வாய் விட்டானா அவனை அடிச்சு டிபேட். அதான் அடிச்சு மீன்ஸ் நீங்க என்ன பண்ண, அவன் கையில அடிக்கிறதுலாம் இல்ல கைஸ். இதே மாதிரி வந்துட்டானா திருப்பி மான்ஸ்டரு போயிருந்தானே கொஞ்சம் நேரம் ஸ்பேஸ் விட்டு ஓய்வு எடுக்கிறேன் பயந்து ஓடினானே. அவன் ஓய்வு இல்ல, நான் ஓடுறேன், ஐயோ அம்மா தாயை என்னை விட்டுருங்க மன்னிச்சிருங்க முட்டி போட்டு இங்க நக்கிட்டு போனான். எல்லார் காலையும் தளபதி ஃபேன்ஸ் காலையும் நக்கிட்டு போனான். மனநல சரியில்லை, நக்கி பிச்சை கேட்டு போனான், என்னை விட்டுருங்க தாயேன்ட்டு. பிச்சைக்கார நாய்க்கு இப்போ வந்து பேச்சு மயிர் வேற. சூடு சொன்னே இல்ல ப்ரோ, இவ்வளவு பேசுறீங்க. உங்க வாய்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கு இந்த அவ்வளவு இதா இருக்கு. அவனுக்கு வாய்ஸ கேட்டாலே இரிட்டேட்டிங் வாய்ஸ் ப்ரோ. அது இரிட்டேட்டிங் வாய்ஸ்னா உலகத்துல இரிட்டேட்டிங் வாய்ஸ் அதான். நீங்க டிஸ்டர்பே கரடி கக்கா போறதுக்காக அப்படி வருது, அம்பு எடுத்து விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆயிடுது. என்ன ஒரு ஆனந்தம். அதுக்கு மேல வேணாயா. யோ அப்படியே பேசுறியா? ஒருவேளை நீதான் அவன் மாஸ்டர் ப்ரோ அப்படியே கேக்குதா? இமிகிரி எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. அப்போ மாஸ்டர் ப்ரோ யார் பேசுறது? விஜய். உங்க 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 இதுல ஃபேக் ஐடில ஒருத்தன் வந்திருந்தான். நம்ம பையன்டா, தெரியாதா? அது குட்டி மான்ஸ்டர், குட்டி ஆர்டிபி எல்லாம் இருக்கிறாங்கப்பா. உங்களுக்கு வந்து டாப்பிள் கேங் இருக்காங்க. பேசு, ஏற்கனவே ஸ்பீக்கர்ல 10 பேர் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. அவன் அவ்வளவு பெரிய பருப்பே கிடையாது. சரியா? அவன் பருப்புலாம் இல்ல, வரட்டும், அவன் வந்து கடந்துடலாம். இங்க வரட்டும். அவன் ஸ்பேஸ விட்டு அவன் நகரவே மாட்டான், அங்கேதான் இருப்பான், கத்திக்கின்னு இருப்பான். அப்படியே அவன் ஸ்பேஸ்ல போனாலும் மீட் பண்ண. நான் பேசியிருக்கேன். மாறி உனக்கு தெரியுமா? மாதிரி நான் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, நான் பேசியிருக்கேன். என்ன நீ பேசின ஒரு இது புக் மார்க்ல இருக்கு, அதான் தேடி இருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய புக் மார்க் அதான் பாத்துருக்கேன். பச்சையா கேட்பேன் நானு. அந்த வேர்ட்ல நான் அந்த தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா அது ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை இருக்காது. மொத்தம் ரஜினி போட்டிக்கு ரஜினி எல்லாத்தையும் போட்டு கிழிப்பேன். ஏன்னா அவன் அந்த மாதிரி அந்த டைம் அவன் நம்மள போட்டு அட்டாக் பண்ணா நம்ம திருப்பி போட்டோம். அவனுக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்ல. ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு நார்மல் ஆக்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாத, ஒரு படிக்காத, அது படிச்சுதான் இல்லைன்னு கூட தெரியும், அந்த மாதிரி புறமுக்குது. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு ஓடி போன ஒரு எச்சக்கலை இப்ப வந்து பேசுதுன்னா சிம்பிள், நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அது வர்த்தே இல்லாத பீஸ். அவன் ரியாக்ஷன் நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. அவன் இல்ல இதுல என்னன்னா, இந்த சஃபிக்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, டிஎம்கே காரன், கொத்தடி மன்னாயி. அவன் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிச்சப்ப அவன் கபிலன் ஸ்பேஸ்ல போய் 2 பேர் திட்டான். கனிமொழியை பத்தி பச்சையா திட்டினான்.
அங்க போய் ஏதோ சென்னை மெரினா பீச்சில் ப்ராஸ்டியூட் பண்ணிருக்கு நிறைய வார்த்தை விட்டாங்க, கணாம திரும்ப அதே ஸ்பெஷல போய் உட்காந்துருக்காங்க இந்த டிஎம்கே காரங்க. விஜய் அடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் போய் கீழே அடி வேலை பார்ப்பாங்க போல இருக்கிறீங்க. நான் சொல்றேன்டா, இந்த ஃபார்மட் தான்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, ரஜினி மட்டும் கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவரோட நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க. கமலஹாசன் கூட வாங்கினாலும் கூட ஓட்டு வாங்கிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. இல்ல சீமான் சாட்டை திருமுருகன் பேசின வீடியோலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா ரஜினி இப்பவே தூக்கல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பான் சாட்டை திருமுருகன்லாம். சீமானே அவ்வளவு பேசியிருக்கான். இதுல சிம்பிள் என்ன தெரியுமா, ஃபேன்ஸ் வேற, இவெல்லாம் அபியூசரு, புரியுதா? இவெல்லாம் அபியூஸ் பண்றதுக்குன்னு ஒரு கேங். இப்போ இவனெல்லாம் வந்து நீ ஒரு கன்சிடரேஷன் பண்ணி அவனுக்கு பேசுறானுங்கன்னா அப்ப அவனுக்கு வேற பொழப்பு இல்லைன்னு அர்த்தம். சிம்பிளா டேய், அவன் டீசெண்டா நம்மள அட்டாக் பண்ணானா டீசெண்டா போயிடுவோம். அவன் ஏதாவது இன்டீசெண்டா அட்டாக் பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நான் போடுறேன் ஸ்பேஸ், அவ்வளவுதான். டேய் டைட்டில் மாத்திரா, டேய் நீ டைட்டில் மாத்த, என்ன திரும்ப டைட்டில் போடுற, ஓடி போனா பொட்டன் போடு. கொஞ்ச நேரம் நம்ம விஜய் பத்தி தளபதி பத்தி பேசிட்டு அப்புறமா போட்டு அடிக்கலாம், நைட் அடிக்கலாம். அவன் கொஞ்சம் அவன் கொஞ்சம் டயர்ட் ஆகட்டும். டேய் சொல்றதே ஓடி போன ஓடுகளின் போடு. நீ போறியா இல்ல நான் போட்டு ஓபன் பண்ணிட்டேன்? கோஸ்ட் மாத்திரடே போடு, நான் போடுறேன். என்ன நீ வேற நான் வேற. கோஸ்ட் போடு. விஜய் இருக்கே இல்லையாடா? கொஞ்சம் பேச விட்டுரு ப்ரோ. பேசிருங்க சித்து ப்ரோ, நீங்க பேசுறீங்க மாத்தி உடனே. இல்லங்க அந்த ஆள்லாம் வந்து ஓடுனா இதான் ஓடுகாலி தான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டான், அவன் எங்கேயோ பேசிட்டு இது வைரலா போமான்னு தெரியல அவனுக்கு. ஆனா இது போனதுக்கு அப்புறம் அவன் ரியாக்ஷன் வந்து அடுத்த நாள் வந்து அந்த குமார் வந்து அந்த புதுப்பேட்டை இதுல சொல்லுவாங்க அவசரப்பட்டிய குமாருங்கிற மாதிரி அவன் அள்ளே கிளம்பிடுச்சு. அந்த பையன் அடுத்த நாள் பேசின பாணியே வேற, டோனே வேற, குரலே வேற. முதல்ல அதுப்பா அப்படி பேசிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து தளபதி ரசிகர்கள் மத்தியிலையும் இவன் வந்து அறியப்பட்டவன் ஆயிட்டானா, ரியாக்ஷனே மாறிடுச்சு. அப்படியே பயந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து அலர் அடிச்சுட்டு ஓடி போனான் அவன். அவன் ஏதோ யாரோ சேஃப்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன் மான்ஸ்டர். அவன் இங்க வரமாட்டான். ஆனா வந்து அவனை பூஸ்ட் பண்ணி விட எல்லா குரூப்பும் போவாங்க. அவனை நல்லா பாத்துக்கோங்க, அந்த ஆளை வச்சு செய்யுங்க. மான்ஸ்டர் உன்னை பத்தி தான் பேசுறான். ராம் பிரகாஷ் ஒரு பையன் போட்டிருக்கானுங்க. ராம் பிரகாஷ் கீழே போயிட்டானா அவன்? சொல்லுங்க. அவனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமாயா? என்னடா தம்பி ஆச்சு? என்ன பேசிட்டு இருக்கானுங்க ப்ரோ? அவங்க அன்னைக்கு மாஸ்டர் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாருல, அந்த ஏதோ அந்த அஜித் இறந்ததை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் நம்ம சொல்லி வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ பத்தியும் பேசிட்டு இருந்தாரு அவரு. எவன் பேசிட்டு இருக்கான்? என்னடா பேசலாம் சொல்றா. அதான் ப்ரோ, அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த ஏதோ ஜாதி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை பத்தி ஏதோ சொல்லி வச்சுதான் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு அவரு. யாருன்னா அந்த இல்ல ஜாதிய வன்மம் ஏதாவது இருக்கான்னு கேட்டோம்ல இவனை. டேய் ஓடி போனா ஓடுகாலின்னு போட்டு சிரிக்கிற சிம்பிள் போடுறா. அது என்னடா எச்சா நாய் வேற. ப்ரோ என்னுயிர் ரஜினிகாந்த்னு ஒருத்தர் வச்சிருக்காருல, அவர் தான் ப்ரோ. அவன் கிடக்குறான். டேய் டோட்டல் அட்டி பேசுறான் அவன். அவங்க தான் ப்ரோ அப்படி பேசிட்டு இருக்காங்க. போய் ஸ்பீக்கர் கடலும் கொடுக்க மாட்டறாங்க. நீ அங்கெல்லாம் போய் இங்க போய் சிம்பிளா அங்கெல்லாம் போதீங்க ப்ரோ. நீங்க அவனுங்க சும்மா இல்ல சும்மா அங்க போய் ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவனை ஹைப் ஏத்தாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நீ சீன் கிரியேட் பண்ணி எவன் பேசுறதுனாலும் நம்ம ஸ்பேஸுக்கு வந்து பேச சொல்லி, யார பத்தி பேசணுமோ என்ன பேசணுமோ வந்து இங்க வந்து பேச சொல்லுவாங்க. மான்ஸ்டர் ஒரே நிமிஷம் டிஎம் செக் பண்ணு. இந்த பரதேசியான் பாரு, நான் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, அந்த பரதேசியான் பாரு. ஐயா நிறைய பேர் கீழ ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. இவன் தான் சொன்னாங்க நாங்க, பட் ஆனா கன்ஃபார்ம் தெரியல, பாப்போம். இல்ல அனுப்பிச்சது பாத்தியா மான்ஸ்டர் உனக்கு டிஎம்ல? பார்த்தேன். அது இவனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் ஆயிட்டு சொல்றான்.
இவனா இருந்தா இவன் ஜாதி வன்முறை பிடிச்சவன்பா இவன் இந்த வீடியோல இருக்கான். ஏய் அவன் அட்டுடாவன் அட்டு மீன்ஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அபியூசர் இவன். ஓகேவா? தளபதிய ஃபேமிலி அபியூஸ் பண்ற 1 நம்பர் எச்சவன். இவன் வந்து தேவையெல்லாம் வாய் விட்டு தான் மாட்டான். அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா வந்து எந்த லிமிட்டா இருந்தாலுமே நீ ட்ரோல் பண்றது ஒரு லிமிட் இருக்கணும். ஓகேவா? நீ ட்ரோல் பண்றனா லிமிட் இருக்கணும். ஓகேவா? அந்த லிமிட்டை தாண்டி பண்ணான். யாரும் இவனை கேட்கறதுக்கு இல்ல. ஈவன் தோ ரஜினி ஃபேன்ஸ்லயே பெரிய பெரிய ஐடிஸே வந்து இவனுக்கு பர்சனலா வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து பண்ணாத, இது பண்ணதுனால தான் தலைவரை போட்டு ட்ரோல் பண்றாங்க, தலைவரை போட்டு அடிக்கிறாங்க, உன்னால தான் வந்து தலைவரை ட்ரோல் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லியும் பார்த்துட்டாங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டான். நான் தான் பெரிய புளுத்தின்னு பண்ணா ஒன்று மாட்டினா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதில் என்ன ஹைலைட் தெரியுமா? அந்த ரெக்கார்டிங் கட் பண்ணி போட்டது நான் வந்து சுரேந்தர் ப்ரோ காமிச்சேன். சுரேந்தர் ப்ரோ போட்டோடனே பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அது. ஓகேவா? அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த நாயெல்லாம் ஓடி போன நாய். அப்சல்யூட்லி எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன விஷயம், ஆனால் இவனுக்கு வந்து அந்த படத்தில் சொல்ற மாதிரி தான். அவனுக்கு அந்த இம்பாக்டே தெரியாமல் பேசினவன். ஸோ இப்போ கற்றுக்கிட்டான். இப்போ அவன் ஏதாவது பேசினானா மாட்டிப்பான், தொக்கா மாட்டிப்பான். இதுக்கப்புறம் அவன் பேசினானா ஆல்ரெடி இந்த கேஸும் இப்போ ஏதாவது பேசி கேஸ் வாய் விட்டானா கேஸ் விட்டானா கண்டிப்பா மாட்டி தலைமை இந்த வாட்டி கஞ்சி தான். இந்த வாட்டி சாலிடா கஞ்சி குடிப்பான். ஆக்சுவலா இவன் நடுவில் இவன் மேல கேஸ் ஆக்சுவலா கோர்ட்ல வந்து செகண்ட் டைமே ட்ரையல் போனோம். செகண்ட் டைமே கேஸ் போட்டாங்க. இவன் மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. துரிந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி திருப்பியும் வந்து கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிச்சு. எங்க போச்சுன்னே தெரியல இந்த நாய். அட்ரஸ் இல்லாம இந்த நாய் கேளுங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு கேளுங்க. சிரிப்பான். என்னமோ இவர் சுதந்திர போராட்ட தாகி மாதிரி இவன் எங்கேயோ போயிட்டு உட்காந்து போராட்டம் பண்ண மாதிரி ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி பேசுவான். ஸோ ஒரு ஒரு அப்சல்யூட்லி அவன் ஒரு பொட்டை, ஓடி போனோம் பொட்டை. அதனால நீங்க ஜாலியா இங்க சரி நான் என்ன சொல்றேன், நம்ம அஃபிஷியல் பேஜஸ்ல நீங்க பேச முடியாது. அவன் ஏதாவது அட்டாக் இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணானா நான் ஸ்பேஸ் போடுறேன். என் பேஸ்ல ஏறி பேசி 2 மணிக்கு கிளிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அவனோட இருக்கணும். ஏன்னா இது எப்படின்னா அவன் எப்படி ஒண்ணு பண்ணி மாட்டானோ அதை நம்மளும் திருப்பி பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆல்ட்ரேஷன். அப்புறம் இப்ப நம்ம தளபதி போனதை பத்தி பேசுவோம் ப்ரோ. அது தேவையில்லாம டைவர்ஷன். அந்த எச்சக்கல் நாய் தான் அப்படி பண்றானே. அவனை போட்டு வச்சு அவனை பத்தி பேசிட்டு டேய் நான் வரும்போது நீங்க அடிக்கல நைட் அடிக்கல அந்த சும்மாரா பால் டப்பா. நான் வரும்போது பேசிட்டீங்க ஹீட்டோட ஹீட்டா அடிங்க. கரெக்ட் தாயா விடு அவ்வளவுதான். நைட் அடிச்சுக்கலாம் அவனை. கரெக்ட்னு சொல்லிட்டல அப்புறம் என்ன. குமரி ப்ரோ இருங்க கொஞ்சம் சூட்டா வெளுத்து விடட்டும். ப்ரோ நமக்கு நல்ல விஷயங்களை இந்த மாதிரிப்பட்ட சம்பவம் பண்ணி தடுத்துடுறானுங்க ப்ரோ. அதான் கடுப்பா இருக்கு. நம்ம நல்லது பண்றோம். இல்ல நம்ம அதான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு அவன பேர கேட்டா இப்போ என்ன மேட்டர்னா இப்ப 2 சினாரியோ. அவன் கூட போயிட்டு அவன் பண்ற ப்ரொபகண்டா நான் சொல்றேன். ஏன்னா அவன் அப்பவுமே அந்த ப்ரொபகண்டா தான் பண்ணான். அப்போ எந்த மூவி தெரியுமா வந்தது? கங்குவா நினைக்கிறேன். கங்குவாவா? ஆமா கங்குவா நினைக்கிறேன். கங்குவா படம் ஓடாதது காரணம் விஜய் ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டு ஃபேக் ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணான். எப்படின்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து தான் கங்குவா ஓட விடாம பண்ணிட்டாங்க, நீங்க அவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணான். அவனுக்கு வந்து எப்படி தெரியுமா, ஊர்ல எந்த படம் ஓடலனாலும் அதை விஜய் ஃபேன்ஸ் தான் ஓட விடல, நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணுவான். ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண பார்ப்பான். லைக் எப்படின்னா படம் ஓடலன்ற ரீசன் வேற என்ன வேணா இருக்கலாம், ஆனா அது தளபதி ஃபேன்ஸால தான் ஓடலன்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணுவான், ஃபேக் ப்ரொபகண்டா. செகண்ட், ஏதாவது ஒரு ஆக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினியை பத்தி பேசிட்டா இல்ல ரஜினியை பத்தி இது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்கள கொச்சையா பேசுவான். டு த கோர் எக்ஸ்ட்ரீமா போய் கொச்சையா சீப்பா ரொம்ப அருவறுப்பு தகதே பேசுற ஆள் அவன். ஓகேவா? தேர்டு, ரஜினி வந்து இந்த மாதிரி ஆட்களே விரும்ப மாட்டாங்க. ஆனா இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், என்னெல்லாம் தலைவர் தான்டா என்னை வளர்த்து விடுறதேன்னுவான். இப்படி அபியூஸ் பண்ணி பேசுறதே தலைவர் தான் எங்களை வளர்த்து விடுறதுன்னே சொல்லுவான். என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் தலைவர் தான்டா, எனக்கு ஃபுல் சப்போர்ட் தலைவர் தான்வான். ஸோ இப்போ அசிங்கமா பேசுறத ரஜினி ப்ரொமோட் பண்ணணும் ஒண்ணு. கரெக்டா? இப்போ
ம் இல்ல ப்ரோ, அவர் சொல்றது எப்படி வருது? எனக்கு ரஜினி தெரியும், ஆனா அவருக்கே என்ன தெரியாது. அந்த மாதிரி இல்ல இல்ல இவனுக்கு ரஜினி தெரியும்னே சொல்லுவான். இவன் ஒரு சைன் கூட வாங்கியிருப்பான். யாருக்கு வச்சிருக்கீங்க? ரஜினியோட போய் போட்டோவே எடுத்ததெல்லாம் சர்க்குலேட் ஆனிச்சு. ஸ்பேஸ் சைட்ல மாத்துங்க, அவனுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அவன் ஒரு ஆளுன்னு சும்மா போடலாம் முகில, இது யாருன்னு தெரிய போகுது. அவன் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஐயோ இருப்பான். ஒரே இல்ல அவங்க ரஜினி ஃபேமிலியே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒத்தி வச்சிட்டானுங்க. தம்பி நீ உனக்கும் சம்மந்தம் இல்ல, நீ எதுல மாட்டினாலும் அதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ண ஆமா முடியாது ஆமா சொல்லிட்டு பேசிட்டானுங்க. ம் ஆமா. ஸோ அவன் அது ப்ரோ, அவன் இப்ப நினைச்சா கூட நம்ம அதை பண்ணலாம். எதுவுமே பேசாம இருக்குன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். அவன் ஒரு ஆளுன்ட்டு அதெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனை பேசுறது இங்க அசிங்கம் ப்ரோ. அது நம்மளே அவனுக்கு இருக்குது அசிங்கம். அவனை பத்திலாம் பேசக்கூடாது. அவன் அந்த இடத்துல ஒரு ஒத்தே இல்லை. அவங்க ஃபேன்ஸு அவங்கள அடிச்சு அவனை அடிச்சு மாட்டினது, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தளபதிய ஸ்பேஸ்ல தப்பா பேசுனதுக்கு ஒரு 4 மாசமா அப்ஸ்கண்ட் ஆகி ஒரு ஓடி போன ஒருத்தவன் அவன் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கான். பேசலாம் பேசிட்டு வர விட்டு கண்டுக்காதீங்க. நம்மளுக்கு அதோட மெயின் தளபதிக்கு வந்திருக்காரு, இது ஒரு நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி பேசுங்க எல்லாரும். நம்ம அதை நோக்கி போவோம். ஆனா இது நல்ல ஒரு டாக்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருவாருன்னு சொன்னாங்க, அப்புறம் வரலன்னு சொன்னாங்க. எனக்கு எதை நம்புறதுனே தெரியல. உண்மையை சொல்ல போனா நம்ம கட்சி சைட்லயே பாதி பேருக்கே தெரியல ப்ரோ இது கன்ஃபார்மா நியூஸ். ஏன்னா அது ரொம்ப அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டா எப்படி தூத்துக்குடிக்கெல்லாம் எப்படி நைட்டா போனாரு. யார் இங்க மக்கள் இயக்கமா இருந்தப்ப முக்கியமான யாருக்குமே தெரியாது, ஒரு 2-3 பேருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இதை பக்காவா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சு அங்க ஒரு கூட்டம் கூடிட்டு வச்சுக்கோங்களே, அவர் போன விஷயமே மாறி போயிடும், போன பர்பஸே மாறி போயிடும், ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இறந்தவங்க ஆறுதல்படுத்துறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது யாருக்குமே தெரியாம போறதான் நல்லது. இப்போ அனிதாக்கும் சரி, தென் துப்பாக்கி தூத்துக்குள்ள அங்கே அப்பவும் சரி இப்பவும் சரி, அவர் யாருக்குமே தெரியாம ஒரு சட்டிலா அவரு ஆனந்த் சார் மட்டும்தான், அப்புறம் ஒரு டிரைவர் ராஜேந்திரன், இவங்க 3 பேர் மட்டும்தான் போவாங்க. இன்னைக்கும் அப்படிதான் போயிருக்காங்க. இது ஒரு செம்ம பிளானிங். இது மாதிரி இனிமேல் பண்ணலாம். ஏன்னா போன க்ரோடு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அதை கட்டுப்படுத்தவே பிரச்சனையாயிரும். இது போன பர்பஸே வேஸ்டா போயிடும். ஸோ அது இன்னைக்கு சூப்பர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓ, தலை போயிருக்காரா? சூப்பருங்க. இப்பதான் இந்த நியூஸே பாக்குறேன். வேற ஒரு இடத்துல போக மாட்டாரு அந்த மாதிரி நியூஸ் இது இல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பருங்க, போயிருக்காரு. இல்ல ப்ரோ, இது மிகப்பெரிய ஆமா ஆமா, சொல்லுங்க செந்தில். இல்ல ஷாக் ஆயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஏன், என்னாச்சு? இப்பதான் பாக்குறியான்னு ஷாக் ஆயிட்டேன். ஆமா, இப்பதான் பாக்குறேன் நான். எனக்கு இங்க காலையில தளபதி வந்து இப்பதான் போயிருக்கிறாருன்னு நான் படிக்கிறேன். சூப்பருங்க. அதாவது ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்ட முதல்வர் இருக்காருங்க, போன் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. இல்லன்னு நான் சொல்லல, சிபிஐக்கு கேஸ மாத்திட்டாங்க. போன உயிர் வருமா, அந்த பையனோட உயிர் வருமா? இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்து இந்த சட்ட அவங்க கலாச்சார திருத்தமே பண்ணலையே. அணுகுறையே வந்து ஒரு களவாணி பையனை அணுகிற மாதிரி தானே அணுகுவாங்க. இப்ப கேட்கிற முறையில கேட்டு அடிச்சு வெளியில உண்மை வரும் அப்படின்னு கேட்கிற போலீஸ் தானே இவங்க. இவங்களோட கலாச்சாரம் எப்போ மாறப்போகுது? எல்லாரையுமே வெகு சாதாரண மக்களை வந்து கிரிமினலா பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டு தானே உங்களுக்கு. அப்புறம் யாரோட ஊக்கத்துல? எனக்கு வந்து நியாயம் வேணும், 2 நியாயம் வேணும். ஒண்ணு, இந்த போலீஸுங்கிறவன் சும்மா சஸ்பெண்ட் ஆயிட்டு அஸ்ஸாமு இமாச்சல்னு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிட்டு நிம்மதியா வாழ்ந்துருவான் அவன் யூபிஎஸ்சி கார்டர்ல வந்திருந்தா. இல்ல ஸ்டேட் கார்டர்னா அவன் திருப்பி இந்த வேலையை பார்க்கவே கூடாது. இந்த போலீஸ் பெனிஃபிட் மக்கள் வெறி பணத்துல அவன் வந்து சம்பளம் சம்பாதிக்க கூடாது. அதுக்கப்புறம் 2வதுங்க, இந்த யார் இவங்களுக்கு ஊக்கமா இருந்தாங்களோ கூடவே நின்று இந்த பையன் தான் பண்ணியிருப்பான், நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு யாரோ கூட இருந்து பேசியிருப்பாங்க. அவங்க வந்து ஏன் மூஞ்சிய மறைச்சிட்டு மீடியாவை சந்திக்கிறாங்க? குற்றம் உள்ள உணர்ச்சி தானே. மூஞ்சிய மறைச்சிட்டு ஏன் மீடியாவை நீங்க சந்திக்கிறீங்க? அவங்களையும் இவங்க சேர்த்து ப்ராசிக்யூட் பண்ணுங்க. தளபதி இவரை போய் சந்திச்சது, அதாவது நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் கொடுத்துட்டு, இல்ல போக முடியாது சார், உங்களுக்கு பர்மிஷன் இல்ல, இல்ல எங்களால ப்ரொடெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மளை இதை வச்சு குற்றம் சாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு தளபதி போய் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ மனசுக்கு இதுவா இருக்கு.
அந்த பையனோட குடும்பத்துக்கு நியாயம் வேணுங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு நான் அழுதான்னு சொன்னாரே முதல்வர். இப்ப கலாச்சார திருத்தம் வந்துருச்சா போலீஸ்ல? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு நடத்தவன் தான் இன்னைக்கு ப்ரமோட் ஆகி எங்கேயோ இருக்கிறான். இந்த போலீஸ்காரங்களே இதாங்க. இவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குவாங்க. அதே மக்களை வந்து ஆடு மாடு மாதிரி அடிப்பாங்க. லட்டி எடுத்து அடிப்பாங்க. இவங்க போய் போய் நீங்க புகார் கொடுத்தாலே உங்களை தான் குற்றவாளின்னு பாக்குற மனப்பான்மைங்க இவங்களுது. ப்ரோ அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த லேடி மேல ஆல்ரெடி 2011 அதான் கேஸ் சரியான பொம்பளைங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி. நான் 10 பவுன் தங்கம் எனக்கு போயிடுச்சு அது இதுன்னு போயிட்டு அவங்களோட இதை சிபாரிசை யூஸ் பண்ணி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் அடிக்க வச்சிருக்காங்க. நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். போலீஸ் வந்து மக்களோட சம்பளத்துக்கு வேலை செய்யுது. அதான் மக்கள் கொடுக்குற வரி பணத்துல உங்க சம்பளம் வருது. எல்லா மக்களுமே உங்களுக்கு சமம்தான். அது என்னங்க ஆட்சியில இருக்கிறவங்க அவங்க நெருக்கமா இருக்காங்க, இவங்கள தெரியும், ஒண்ணு விட்ட சொந்தம் போலீஸ், இந்த கலாச்சாரத்துல உங்களுக்கு தான் இது இருக்கே தவிர்த்து உங்களுக்கு மக்கள் சேவை செய்யணும்னு நான் என்னைக்குமே பார்த்தது இல்ல. வழக்கறிஞர் குடும்பம் தான் இது. போலீஸ்காரன் பாதி நேரம் உரிய பர்மிஷன் இருக்கா, எஃப்ஐஆர் இருக்கா, வாரண்ட் இருக்கா, என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டாலே வந்து அவங்க இல்ல சார் சார் சார்ன்னு பின்வாங்கிடுவாங்க. ஒன்றும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது இல்லைங்க. இப்போ முக்கால்வாசி டைம் நீங்க கேட்டாதான் தெரியும். ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணாம அப்புறம் கோர்ட்லயும் எந்த கோர்ட்லயுமே அடிச்சு கேள்வி கேட்கிற கலாச்சாரத்தையே வந்து இது பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் பீனல் கோட்ல எல்லாம் எழுதல அது. இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு கோர்ட்டு இதுலதான் கேட்பாங்க. நீதிபதி தான் கேட்பாரு, என்னையா அடிச்சியா, சஸ்பெக்ட் அடிச்சியா அப்படின்னு. சஸ்பெக்ட்னா அவன் சந்தேகத்துக்குரியவன் தான், அவன் குற்றவாளி கிடையாது. அவன் சஸ்பெக்ட் தான். அந்த வார்த்தை எதுக்கு? சஸ்பெக்ட். அவன் சந்தேகத்துக்குரிய ஒரு ஆள் தான். அவன் குற்றவாளி கிடையாது. நிரூபிக்கிற வரைக்கும் அவன் நிரபராதி தான். அப்படி இருந்தும் கூட அவனை வந்து பாவம் ஒரு காணொலியெல்லாம் பார்த்தாங்க. என்னங்க சொல்றது? 2025லயா வாழ்றோம்? போலீஸ் அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? போலீஸ் அத்துமீறலுங்க இதெல்லாம். கேட்டா நாங்க 1 லட்சம் போராட்டத்தை இங்க நடக்க விட்டுட்டோம். இங்க வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு, எல்லா விதமான சுதந்திரம் இருக்குன்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ப்ரோ ஆட்சியில இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா இதெல்லாம் நடக்காது ப்ரோ. இவங்க இது மாதிரி இருந்தா இப்படிதான் நடக்கும். நீங்க இதுக்கு நியாயம் இந்த கேஸ்ல பெறவே முடியாது. வந்து ஒரு ஏழையான உள்ளவங்க தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்கங்கிற மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் மாத்தணும் ப்ரோ. அதுதான் மெயின். ஏன்னா ஒருத்தர் மேல கீழ பாப்பாங்க போலீஸ். இல்ல அவங்க வந்து எடுத்திருக்காங்களோ எடுக்கலையோங்கிறது தெரியாது. அவன் ஏழையா இருக்கானா இவன் தான் எடுத்திருப்பாங்கிற மைண்ட் தாட்லயே எல்லாரும் இருக்கானுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸ் வந்து ஒரு பைசா இல்லாதவன் படிக்க இல்லாதவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான் எடுத்திருப்பாங்கிற அவனுங்களே மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருந்தானுங்க. பிக்ஸ் ஆயிட்டுதான். அதாவதுங்க இது இருக்கிற இந்த மாதிரி வசனங்கள்லாம் எவ்வளவு தரம் நீங்களே ஒரு யதார்த்தமா சாமானிய மக்கள்லாம் நீங்களே போலீஸ் கிட்ட இருந்து கேட்டிருப்பீங்க. கேட்கிற விதத்துல கேட்டா இவன்லாம் சொல்லிடுவான், சார் இவன் மூஞ்சிலாம் பாருங்க சார், இவன் தான் சார் செஞ்சிருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து கையை நீட்டுற பழக்கம் தான். ஓகேங்களா? அதுவே ரொம்ப தப்பு. கையை நீட்டி ஒருத்தனை அடிக்கிறது, அவனோட மரியாதைக்கு எதிராக வந்து நடந்துக்கிறது. ஒரு வாரண்ட் இல்ல, ஒரு பிளாசிபிள் காஸ் இல்ல, ஒரு சஸ்பெக்ட்னு கூட அவனை அறிவிக்கல. எத்தனையோ முறைகேடுங்கள்ங்க. இந்த கேஸ் எல்லாம் வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸா எடுத்துட்டு போயிட்டு போலீஸுக்கு இதுல சிவில் கோர்ட்ல கன்விக்ஷன் வாங்கி இவங்களுக்கு வந்து சூவும் பண்ணணும். இவங்க குடும்பம் வந்து நஷ்டீட தாண்டி இவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை இதெல்லாம் முடிஞ்சது பிறகு போயிட்டு கோர்ட்டில் சூ பண்ணி இன்னும் பெரிய தொகை வாங்கணும். அப்பதான் இதெல்லாம் பிரசிடென்ட் செட் பண்ணி மற்ற ஸ்டேட்லயும் வந்து பார்ப்பாங்க, ஓகே போலீஸ் அராஜகத்துக்கெல்லாம் இங்க வந்து மக்களும் திருப்பி ஆக்ஷன் எடுக்கலாம் சட்ட ரீதியா. அத்துமீறல் போலீஸ் வந்து ஒழுங்கா அவங்களோட வேலையை செய்யாம யாரோட சொல் பேச்சுலயும் யாரோட ஊக்கத்திலையும் வந்து சரிங்க மேடம் பண்ணி முடிச்சிடலாம் மேடம், கேஸை முடிக்கலாம் மேடம், இப்படிதான் பேசுவானுங்க இவங்க. வட்டாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நான் என்னைக்குமே சொல்றேன், நான் போலீஸ்காரனை பார்த்து தான் தமிழ்நாட்டுல ரொம்ப 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 பயப்படுவேன். இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான ஆட்கள் அவங்க தான். அவங்க கையில மாட்டினா உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை. ஒரு டிராபிக் போலீஸ்ல இருந்து ஒரு ஸ்டேஷன் போலீஸ் வரைக்கும் எல்லாருமே இது உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு சித்து. ஐயா எனக்கு மட்டும்தான் கேட்கல, யாருக்கும் கேட்கலையா? யாருக்குமே கேட்கல. யாருக்குமே கேட்கணும்னா முதல்ல எல்லாரும் நெட்வொர்க் செக் பண்ணிருப்பீங்க. நம்ம நெட்வொர்க் தான் பாத்திருப்பீங்க.
உலக நாயம் பூமர் பேசுங்க. கேக்குதா? கேக்குது பூமர் கேக்குது. முதல்ல இவரு தலைவர் போரான்ற நியூஸ் ஒரு 10 ட்வீட் தான் வந்திருக்கும். அதுக்குள்ள எங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இல்ல இது ஃபேக்குன்னு போட்டாங்க. ஆனா யாருமே சொல்லல, எங்க சைடு கட்சி சைட்ல இருந்து சொல்லல. அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு பூமர் மட்டும் தான் சொல்லி அவர் யாருக்குமே போயிருக்காரு தெரியாது நேர்ல. பூமர் அது. அதான் அதான் அது என்ன ரீசன்றது உங்க எல்லாருமே தெரியும். இதை பார்த்து எல்லாரும் தயவு செஞ்சு கத்துக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா இப்போ சப்போஸ் இது வேற கட்சி இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு தலைவர்னா ஒரு 100 மீடியா கூப்பிட்டு இது பண்ணி ஆறுதல் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு எந்த வேற சிரமமும் கொடுத்துடக்கூடாதுன்ற அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் தான் தலைவர் இருந்திருக்காரு. நம்ம இது ஃபேக் நியூஸ்ன்னு நாங்க எல்லாம் போடும் போதே அவர் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருந்திருக்காரு. அவர் அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்காரு. அவரோட எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா வாய்ஸ் எதுவும் கேட்கல, கண்டிப்பா. கேக்குதா? ஏன்னா கொஞ்ச நாளா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? திருப்பி வரல வாய்ஸ். அப்படியே நீங்க கீழே போயிட்டு வாங்க ப்ரோ, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இல்லங்க அவர் பேசுறது கேக்குதுங்க. ஓகே. அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு நடிகனா இருக்கும் போதே தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தாரு இல்ல. அவர் எல்லா விஷயத்திலும் கத்தி அப்படின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் மதுரை மாவட்ட செயலாளர் மதுரை அன்பன் அவரும் இருக்காரு மாதிரி தெரியுது. அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா துரோகி கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை. அமித் நீங்க கீழே போயிட்டு வாங்களேன். நான் கீழே போயிட்டு ஆமா எக்ஸிட் ஆயிட்டு வாங்க. பூமர் பேசுறது உங்களுக்கு கேட்கல. எனக்கு அவர் கேட்டதே எனக்கு கேட்கல. அவருக்கு ஏதோ புக் போல. அவர் அன்னைக்கே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிட்டாரு. இந்த மண்ணுக்காக என்னைக்குமே நிக்கக்கூடிய ஆளு. அப்படி ஒரு துன்புறுத்தலை பார்த்துட்டு அதை என்னைக்குமே இது பண்ண மாட்டாரு. அவர் என்னைக்குமே என்ன சொல்றது, எந்த ஒரு விவகாரத்திலையும் உடனே இடத்துல மூக்க நுழைக்கிற ஆள் கிடையாது. ஒரு ஆதாயம் தரணும், நம்ம பேருக்கு வரணும் அப்படிலாம் இல்லை. அது என்ன விஷயம், அந்த பிரச்சனை என்ன, அதுக்கு ஒரு விடை என்ன, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் தீர ஆராய்ஞ்சிட்ட பிறகுதான் அவர் இறங்கக்கூடிய ஆள். அதுக்கான ரிசல்ட்டாகவே நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். இது எனக்கு ஆச்சரியமான விஷயம். அவர் போவார்னு இன்னைக்கு போகுது. ஏன்னா நம்மளுடைய மனநிலை என்னவோ, இந்த மக்களுடைய மனநிலை என்னவோ அவருடைய மனநிலையும் அதுதான். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு போயிட்டு நேர்ல சொல்லிட்டு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறன்ற அந்த ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம நிர்வாகி அவங்க கூட அவங்களுக்கு தேவையான உதவிகள் வருங்காலத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கட்சி சார்பா செய்வாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம தோழர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, ஜஸ்ட் தலைவருக்கு பாத்தீங்கன்னா அவர் அவருடைய மூவ்ஸ் எல்லாமே இது ப்ரீவியஸா எப்படி இருந்தது நீங்களே கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. சேம் தான். ஆதாயம் தேடக்கூடிய ஆள் அவர் நம்ம வாழ்க்கை அது புரிஞ்சுக்க. ஒரு ப்ராப்ளம் அதற்கு சீரியஸ்னஸ் உள்வாங்கி வரக்கூடிய ஒரு ஆள் தான். நிறைய நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அரசியல் கொள்கையை அறிவிக்கும் போதே சொல்லிட்டாரு, எல்லாரும் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் பண்ண நான் வரல, மத்தவங்க திட்டுறதுக்காகலாம் நான் வரல, நான் மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய முழு நேர அரசியல் பயணமா நான் நினைக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த கோட்பாட்டுல தான் அவர் பயணிக்கிறாரு. நீங்க ஆஸ் யூசுவல் அரசியல்வாதியா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் உங்க எண்ணத்தை அவர் மேல தப்பா வச்சிருக்கீங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அவர் ஆஸ் யூசுவல் பொலிட்டீஷியன் கிடையாது. இத்தனை நாளா ஒரு மக்கள் எப்படிப்பட்ட தலைவர் எதிர்பார்த்தாங்களோ அப்படிப்பட்ட தலைவரா தான் உருவாக்கிறாரு, நம்மளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. டீசன்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொன்ன ஒரு தலைவர் அவர் மட்டும்தான். என்ன வேணாலும் நீங்க பேசிக்கங்க, நான் பாத்துக்கிறேன்னு வேற ஒரு அரசியல் தலைவர் சொல்லி அந்த நபரே நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு புதுவிதமான அரசியல் நம்ம கொண்டு வரணும், அது மக்களுக்கு பயன்பெறுவதா இருக்கணும். ஒரு பேனர் வைக்கிறத கூட சட்டபூர்வமா வைங்க, சட்டத்திற்கு இடமில்லாம வைக்காதீங்கன்னு ஒவ்வொரு அறிவிப்பு. ஒரு மாநாட்டுல கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், வயசானவங்க எல்லாம் வர வேண்டாம்,
எங்கேயாவது தன்னை பார்க்க இப்படிப்பட்ட இடையூறுலாம் இருக்கும், நீங்க எல்லாம் வந்து சிரமப்படாதீங்கன்னு சொல்ற ஒரு தலைவரை தமிழ்நாட்டுல ஒரு ஆளை காட்டுங்க ஹிஸ்டரியில. இன்னைக்கு காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிறாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க போற இடத்துக்கு. ஜனம் அவங்கள போக மாட்டேங்குது. ஆனா தன்னை பார்க்க எல்லாரும் வருவாங்க தெரிஞ்சு தன்னுடைய அறிவிப்பே ஃபேக்கா ஒரு ஆளை அறிவிக்க வைக்கிறாரு. இந்த மனசு யாருக்கு வரும்? உண்மையிலே சொல்றேன், இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி இவரை மாதிரி ஒரு சிறந்த தலைவர் வரவே மாட்டாரு. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தோழர்களாகிய நாமளும் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சில பேர் மட்டும் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் இந்த சமயத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ரொம்ப மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நாளைக்கு அவர் முதல்வரா அரியணையில அமைஞ்சிட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டான ஒரு ஆட்சி இல்லாம மக்கள் நினைச்ச ஒரு மலர்முகமான ஒரு ஆட்சியை கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வைங்க. என்னைக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஆளு, பாசிட்டிவிட்டியான ஒரு ஆட்சி தான் கொடுப்பாரு. அதனால நீங்க எதை நினைச்சு ஒரி பண்ண தேவையில்ல. எல்லாமும் கட்சியில கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. அவர் தான் நம்ம தலைவர், அவர் தான் நாளைய நம்மளோட முதலமைச்சர். ஸோ எல்லாரும் பி பாசிட்டிவாவே இருங்க. உண்மையிலதான்ப்பா இது அந்த நியூஸ் வந்து ஒரு சிறிதளவும் கூட அது கசியாம கரெக்டா கரெக்டா அந்த நியூஸ் யார்ட்டையும் சொல்லாம அந்த அண்ணன் வந்து போய் இறங்கினது. ஏன்னா வந்து இப்போ பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு போன் பேசினதுக்கு ஒரு வீடியோ மாதிரி போட்டு அதை வந்து நியூஸ் சேனல்ல போட்டு ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. நம்ம அண்ணன் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம சைலண்டா, ஏன்னா அவங்க அண்ணன் தெரியும் ஸோ நான் போனா ஒரு கூட்டம் கூடிடும், அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்க கூடாது, நம்ம பூமரங்க சொன்ன மாதிரி எல்லாமே எந்த ஒரு சிரமமும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சைலண்டா போயிட்டு எந்த ஒரு நியூஸ் மீடியாக்குமே தெரிவிக்காம அவங்க மேல்மட்ட அந்த என்ன சொல்றது மேல்மட்ட அந்த பொறுப்பாளர்களும் சரி அந்த நியூஸை வந்து யாருக்குமே சொல்லாம அதுக்கு சைலண்டா அது செஞ்சது வந்து உண்மையிலே அண்ணாங்க வந்து கரெக்டா எங்கெங்க போகணும் என்னென்ன பண்ணணும் கரெக்டா அவங்க வந்து அரசியல் வச்சு அட்ரஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்துக்குமே வந்து கரெக்டா அட்ரஸ் பண்றாங்க. நம்ம உண்மையிலே அவருடைய தொண்டனாருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலே ஒரு பெருமையா இருக்குது. ஆமா உண்மையிலே என்ன சொன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாம் இது சொன்னதுல இது வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை அண்ணன் செய்யறத பார்க்கும்போது ஓகே நம்ம கரெக்டான ஒரு தலைவனா சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு தலைவர் பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்பிக்கை என்ன சொல்ற அவர் மேல இருக்க நம்பிக்கை ஒன்னொன்னா நம்மளுக்கு கூடிக்கிட்டே போயிட்டுதான் இருக்கு. ஆமா கண்டிப்பா வந்து என்ன சொல்றேன்னா அவர் நம்பி நம்ம எல்லாம் பயணிக்கலாம். மக்களுக்கு நல்லது ஒரு ஆட்சியை கொடுப்பாரு, நம்ம வந்து எல்லாருமே வந்து நான் பயணிக்கலாம் நம்பி. ஆமா ஸோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு என்னுடைய இது. ஆமா சரி அடுத்து நீங்க பேசுறத அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் எல்லாருமே. ஐயா எனக்கு டவுட், ஸ்டாலின் ப்ரோ வந்து இல்ல ஒரே ஒரு நிமிஷம். ஸ்டாலின் வந்து சாரி கேட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் எங்க சாரி கேட்டாரு? நடந்து போச்சு அப்படின்னு தானே சொன்னாரு, அவரு சாரி கேட்கலையே. கேட்டாரு இல்ல இருந்தது சாரின்னு அதுல ஒரு வார்த்தை இருந்தது. சாரிமா நடந்து போச்சு அந்த மாதிரி. இல்ல அவரு சப்போஸ் அவர் சப்போஸ் எதிர்கட்சி தலைவரா இருந்தா இன்னைக்கு ஸ்டாலின் இந்த விவகாரத்தை கையில எப்படி எடுத்திருப்பாருன்னு நமக்கு தெரியும். இந்த நேரம் வந்து என்ன சொல்றது இஸ்ரேல் ஈரான் வார கூட தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வார் நடத்துறோம் அவங்க கட்சிக்காரங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் திமுக வந்து என்ன சொல்றாரு, காசையே நாங்க கொடுக்கணும் முற்படல, நாங்க ஏன் கொடுக்கணும்ன்றாரு. ஒரு சாமானியனுக்கு தெரியும் ஒரு அரசு நிர்வாகம் எப்படி நடக்குது, அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு தப்ப மூடி மறைக்க என்ன பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இங்க வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. முதல்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்க? கோர்ட்ல ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்கன்றாங்க. இதை விட ஒரு தற்கொலைத்தனத்தை நான் எங்கேயுமே போய் பார்த்தது கிடையாது. அது எப்படி ஒரு விவகாரம் கோர்ட்ல ப்ரூஃப் ஆனாதான் பேசணும்னா நாட்டுல யாருமே எதுவுமே பேச முடியாது. யாரு வந்து ஃப்ளூக்கள் எங்கெல்லாம் பேசல. நீதிமன்றத்துல உங்க வழக்கறிஞர் சொல்லிட்டு இருக்காரு அவரு. பிரஸ்ல ரிலீஸ் ஆகுது எப்படி வந்து நம்ப முடியாம இருக்கும்? எப்படி அவன் வந்து விசாரிக்காம போட்டுருவானா பிரஸ் ரிலீஸ்?
தரப்பு வக்கீல் என்ன வேணாலும் பேசுவாரு, அது உண்மையாயிடுமான்றாரு. அவர் சொன்னதப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது. ஏங்க என்னங்க சொல்றீங்க? அப்படி பார்த்தா நம்ம அதான் எனக்கு சப்மிட் டவுட் பண்ற என்னன்னா, டாக்குமெண்ட்ஸ் கூட நம்ம ஃபேக்கா ரெடி பண்ணலாம் தான். அது எல்லாமே ஃபேக் தானே. அப்ப ஜட்ஜ் கூட ஜட்ஜ் கிட்ட இருக்க டாக்குமெண்ட் கூட ஃபேக்குன்னு சொல்லலாமே. பொலிட்டிக்கலா நாங்க இன்வால்வ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நியூஸா பார்ப்போம், அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். பெருசா கருத்தாலாம் எதுவும் போடல. பொலிட்டிக்கலா 1.5 வருஷம் இன்வால்வ் ஆனா எங்க பசங்களுக்கே இவ்வளவு தெரியுது. இதுல எந்த மாதிரியான கேம் பிளே வந்து ஆளுங்கட்சி செயல்படுது, அதிகாரிகளை பண்றாங்க எங்களுக்கே தெரியுது. ஆனா நீங்க கிட்டத்தட்ட 75 வருஷமா இருக்கிறேன்றீங்க. இவ்வளவு ஊறி போயிருக்கு அரசியல், உங்களுக்கு தெரியாதா? இதுல எப்படிப்பட்ட ஒரு கேம் பிளே நடக்கும், என்ன விவகாரம் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் பார்த்தது தானே. நீங்க மட்டும் பண்ணல, உங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா கட்சியும் பண்ற விவகாரம் தான் நீங்க தான் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு டிஜிட்டலைஸ் மீடியா ஆயிடுச்சு. அதனால எந்த தப்பையும் நீங்க உங்களால மறைக்க முடியாது. ஓப்பனா உங்க சீஃப் மினிஸ்டரே தான் சொன்னாரு திமுக இதுல 2 பக்கமும் தாள் அடிக்கிற மாதிரி இருக்கு, யார் எந்த நேரத்துல எந்த விவகாரத்தை எடுப்பாங்கன்னு தெரியல, பயத்திலே நான் இருக்கிறேன், விடியும் போதெல்லாம் எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னு அவரே தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசாருன்னு வந்து சொல்ல முடியுமா அவங்களால? உங்க சீஃப் மினிஸ்டருக்கே அந்த நேரத்துல தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடு எந்த கதியில இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் இதுக்கு மேல முடிச்சு என்ன பண்றது? அவரோட ஆட்சியும் முடிய போகுது. நடவடிக்கை ஆரம்ப கட்டத்துல இருந்தா ஒரு 25 உயிர் அநியமா போயிருக்காது இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு நியூஸா காவலர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எல்லாம் டெய்லியும் நடக்கிறதா தமிழ்நாட்டுல. அவங்க சட்டத்தை மீறி என்னென்ன விவகாரங்கள் பண்றாங்க. ஆனா இன்னைக்குதான் மீடியாவுக்கு முடிப்பு வந்திருக்குது, அங்க மிரட்டுறாங்க இங்க அடிக்கிறாங்கன்றது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சரவையில அங்க சரியா செயல்படலாம் ஒரு சில பேருக்கு பதவி மாத்தி ஒரு சில பேர் பதவி நீக்கி இருக்காரு. ஒரு சிஎமோட கீழே இருக்கிற நிர்வாகமே இப்படி செயல்படலன்னா அவர் ஒரே ஒரு சாரி சொல்லிட்டா மட்டும் அது போயிருமா? இதுக்கு மேல ஒரு பதவி விட்டு போய் ஒன்னும் ஆக போறது இல்லை, முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 26ல திமுகவோட ரிசல்ட் என்னன்றத நீங்க இந்த ஒரு விவகாரத்துல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த கிராம மக்கள் மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நேரம் அந்த குடும்பத்தை கடத்தி கொண்டு போய் திமுக எங்க வச்சிருக்குன்றதே யாராலும் சொல்லியிருக்க முடியாது. இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அதுல வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டது இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் தான். நான் அதை தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளவு விவகாரத்தை மூடி மறைச்சிருக்குது. ஆனா இந்த சோசியல் மீடியாவில இருந்த ஒவ்வொரு ரியாலிட்டி விஷயங்களும் இங்க ஸ்பேஸ் நடக்கும் போதே இங்கிருந்து நம்ம கட்சி ஆட்கள் அந்த லைவ்ல அங்கங்க நடந்த விவகாரம் எல்லாம் ஒன்னொன்னு ஸ்ப்ரெட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவுல தீயா பத்தி எறிந்து ஒரு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை கிடுக்குப்படியா பிடிச்சுதான் இந்த கவர்மெண்ட் அதில் 5 நடிகை சிபிஐக்கு போனது. ஏன்னா இங்க இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள் மாதிரி ஒரு ஜோடிச்ச வழக்கா இது பண்ணி இதை முடிச்சிடலாம்னு இவங்க நடக்கும் போது இவங்க எதிர்பாராத ஒரு வீடியோ வந்ததுதான் மேலும் அதிர்ச்சி இந்த கவர்மெண்ட் கொடுத்தது. இதுக்கு மேலே நம்மளால காப்பாற்ற முடியாது இந்த அதிகாரிகள் அப்படின்றதுனாலதான் இந்த அரசு வந்து சிபிஐக்கு வழக்கு போனதா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தா நான் நினைக்கிறேன். சிபிஐக்கு போனது விவகாரம் நல்லதுதான். அந்த மூவுக்கான அழுத்தன்றது மக்களோட புரட்சி. அதனாலதானே தவிர இந்த அரசாங்கமே வந்து முடிச்சுக்கிட்டதெல்லாம் இதெல்லாம் பண்ணல. அது முடிச்சுக்கிதுன்னா 25 கொலைகள் ஏன் நடக்கணும்? கொலையில முடிச்சிருக்கலாம்ல. எதிர்கட்சியா இருக்கும் போதே அந்த சாத்தான் குல விவகாரத்தை எடுத்து தானே அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்த இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறவர் தானே அன்னைக்கு பண்ண விவகாரத்தை முடிச்சிருந்தா ப்ரீவியஸா ஒரு நிர்வாகம் இருக்கு, ஒரு ஃபால்ட் ஆகுது, புதுசா ஒருத்தர் மேனேஜர் வர்றாரு, அந்த ஃபால்ட்டை சரி பண்ணி அது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தானே ஒரு நிர்வாகம் எப்பவுமே நடக்கும். ஆனா அதே ஃபால்ட்டோட ஒரு நிர்வாகம் நடக்குதுன்னா அப்ப யாருமே அதை சரிவரியா கவனிக்கல தான் நடக்கும். இதெல்லாம் வருங்காலத்துல சீஃப் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும். இதுல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்கள் இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த பொம்பளை ஏற்கனவே ஒரு ஃபோர்ஜரி வழக்குல வேற இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பொம்பளை. இதெல்லாம் எங்க போய் கொண்டு போய் முடியும்னு ஒன்றும் தெரியல. நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா இந்த கேஸ வந்து திசை திருப்பது ஒரு இதுவா தான் நான் பாக்குறேன் ப்ரோ. அந்த போன்ல அந்த ரேடியோ பேச வச்சதும் அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்கார ஃபேமிலியை பேச வச்சதும் எல்லாமே இந்த கேஸோட திசை திருப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அவங்கள குற்றவாளியா காட்டிட்டு அரசாங்கம் தப்பிச்சுக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதான் நீங்க சொல்ல வர்றது? அதுவும் சரி, ஆமா அதுவும் கரெக்ட் தான். இப்போ இவங்க எப்படி பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, இப்போ 6 போலீஸ் வந்து அந்த 6 போலீஸ் சார்பா அந்த லேடிஸ் உட்காந்து பேசினாங்கல்ல, இது வந்து நாங்க மட்டும் இல்லடா, நாங்க போலீஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே தான் பேசுறோம், நீங்க எல்லாருமே யார் யார் போலீஸ் ஃபேமிலி இருக்குன்னு எல்லாருமே வந்து அவங்க உட்காருங்க எங்க கூட அப்படின்ற மாதிரி திசை திருப்பு மாதிரி தான் நான் பாக்குறேன். இதை எங்களை காப்பாத்துங்க, இதை விட்டுன்னா எல்லா போலீஸுக்கும் இதே நிலைமை தான், விக்டிம்ஸை வந்து நீங்க பாக்காதீங்க, நம்ம நல்லா இருந்தா போதும்ன்ற மாதிரி தான் இது இருக்கு.
அதுதான் சக மனுஷனா பாருங்கன்றது. அதாவது விசாரிக்கிறதுக்குனே ஒரு முறை இருக்கு. சட்ட பிரகாரம் உங்களை கைது செய்யணும், ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா எஃப்ஐஆர் போட்டு 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணி கோர்ட் உத்தரவு போடும். உங்களுக்கு இவ்வளவு நாள் கஸ்டடியில வைங்க. கஸ்டடியில வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஒரு மனுவை போட்டு விசாரிக்கணும்ன்றது ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விவகாரமே எனக்கு 2-3 நாளா தான் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. போலீஸ் கூடுவாங்க, போய் விசாரிக்கணும்னா நம்ம அப்படியே நிக்கணும் போல இருக்குதான் நானே உண்மையில இவ்வளவு நாளா நினைச்சிட்டு. ஆனா இந்த ஒரு விவகாரத்துல தான் தெரியுது ஒரு சட்டம்ன்றதுன்னா ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்றது இப்பதான் புரிஞ்சுது. ஆனா அதை எப்படி எல்லாம் வளைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது எப்படி எல்லாம் வளைக்க வேண்டியமோ அப்படிலாம் வளைச்சு ஒரு போலீஸ் நினைச்சா எங்க வேணாலும் எவனாலும் கொண்டு போய் எந்த இடத்துல வேணாலும் அடிக்கலான்ற அளவுக்கு போயிருக்கேன்னா இந்த அதிகாரத்தையும் இந்த திமுறையும் யாரு கொடுத்தது? மேல இருக்க நிர்வாகம் இவங்களை எல்லாம் ஒரு கண்காணிப்புல வச்சிருந்தா இந்த பயம் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு செயலை அவங்க செஞ்சிருப்பாங்களா? அதுதான் என்னுடைய கொஸ்டின். இப்ப முழிச்சு என்ன பண்றது? 4.5 வருஷத்துல வெளியே வந்த விவகாரன்றது இதுதான் தெரியுது. இன்னும் வெளியே வராத விவகாரம் யாரு எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியுங்க? ப்ரோ நான் எப்படி பாக்குறேன்னா இப்பயாவது நம்ம முழிச்சமே தான் பாக்குறேன். ஏன்னா இப்போ கரெக்டா எலெக்ஷன் வர டைம், இப்போ எங்க பண்றது எல்லாமே நம்மளுக்கு சாதகம் தான். இதுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தத்தி சிஎம் குட்டி சிஎம் எல்லாம் வராம அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோன்றதுனால அதுவே நம்ம எனக்கு சந்தோஷமா தான் பாக்குறேன். ஏன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம கஷ்டப்படுத்தல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் அரசியல் ஆதாயம்ன்ற அந்த வட்டத்துக்குள்ள நான் போக விரும்ப மாட்டேன். காரணம் என்னன்னா இதுல ஒரு பாடம் கத்துக்கணும். அததான் நான் கவனிக்கிறேன். நாளைக்கு அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் அவருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். பெண்களுக்கான பாதுகாப்பு, போதைப் பொருள், நிர்வாக சீர்கேடு, ஊழல், லஞ்சம், விலைவாசி, இதனாலதான் அந்த கவர்மெண்ட் வந்து டவுன்ஃபால்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வெடிப்பு தான் இந்த ஒரு மனசாட்சியற்ற நிகழ்வுன்னு நடந்திருக்கு. சோ இதெல்லாம் கவனத்தை கொண்டு சும்மா அவரை குறை சொல்லிட்டு இவர் உட்கார்றது, இவர் குறை சொல்லிட்டு அவர் உட்கார்றதுன்னு இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருந்தது. ஆனா ஒரு புதிய ஆட்சின்னு ஒண்ணு நம்ம எப்படி சுட்டி காட்டணும்னா இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஆட்சியை கொடுக்கறது தான் வந்து நம்மளுடைய போக்கஸ் இருக்கணுமே தவிர. ஏன்னா தலைவரோட ஆக்டிவிட்டிலே பாருங்களேன், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆதாயம் தேடக்கூடிய அரசியல் அவர் என்னைக்கும் பண்ண மாட்டார். சொல்யூஷனுக்கான ஒரு அரசியல் தான் அவர் பண்ணுவார். அதைத்தான் இந்த நொடி வரைக்கும் அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. வேற எதுவுமே இல்லை. நமக்கு வந்து இதை இப்படி பயன்படுத்திக்கலாமே, இதை இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்றலாம் யாரும் நினைக்காதீங்க. அவருடைய மூவ் என்னவோ அது கரெக்டா போகும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை அதுதான் அவருடைய. சாதாரண ரசிகர்களா இருக்கிற நம்மளை பத்தியே மேடைக்கு மேடை சொல்லலையா, தான் தோலை உரிச்சு உங்களுக்கு செருப்பா போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற ஒரு தலைவரை இதுக்கு மேல இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சொல்ல முடியும்? இதோட சிறந்த தலைவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. வெறும் பேச்சுல நான் சொல்லல, செயல்பாடுலயும் அப்படிதான். விஜய் பயலகம் ஆகட்டும், விஜய் விலையில்லா உணவு ஆகட்டும், இது மாதிரி இப்ப இந்த பிறந்த நாள்ல இதுக்கு முன்னாடி வந்த பிறந்த நாள்ல பல்வேறு நலத்திட்டங்கள் ஆகட்டும், தையல் மிஷின் கொடுக்கறதாகட்டும், மிதிவண்டி, மடிக்கடினி, குழந்தைகளுக்கு புத்தகங்கள், விஜய் கல்வி விருது வழங்கும் விழா, இப்படி எக்கச்சக்க சொன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா சொல்லலாம். இன்னைய வரைக்கும் நலத்திட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு ஏரியாலும். அந்த நலத்திட்டங்களை அவருடைய சொந்த காசுல பண்றாங்க. நம்மளுடைய தோழர்களும் அவங்க அதாவது எங்க கட்சியில இருக்கிறது பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் எளிமையான குடும்பத்தை பின்புலமா கொண்டவங்க. அவங்களுடைய பணத்துல இருந்து செலவு பண்றாங்க. ஆனா அவங்க முகத்தை போட்டு வேலை தேடிக்கிற தலைவரோட முகத்தை போட்டு தான் அந்த உதவி பண்றாங்க. காரணம்னா நல்ல தலைவர் உங்களுக்கு கிடைக்கிறாரு, அதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நோட்டிஃபை பண்றாங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு. அதனால நம்ம வரக்கூடிய வருங்காலங்களை அவர் அந்த அரியணையில உட்கார வைக்க என்னென்ன நம்மளால முடியுமோ அனைத்து நம்ம செய்யணும். மற்ற இதெல்லாம் ஒதுக்கி வைங்க. இந்த அரசாங்கத்தை தான் நம்ம கேள்வி கேட்கணும். நமக்குள்ளேயே கேள்வி கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் அது பெருசா பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். பொது வழியில நமக்குள்ள எதனா ஒரு கருத்து வேறுபாடு இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், அங்கேயே நீங்க கேட்டு பாருங்க. இவர் இப்படி செய்வாரா, இவர் இப்படிப்பட்ட ஆளான்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி பறந்து போயிடும். ஹோப்பாவே இருக்கலாம். அந்த விவகாரத்துல இருந்து இன்னும் நிறைய பேருக்கு என்ன தைரியமும் நம்பிக்கை வந்திருக்கும். மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு அரசியல் நகர்வும் விவகாரமோ நம்ம கட்சிக்கு ஒரு ஆதாயமா யாருமே தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம தலைவர் அதை அப்படி பார்க்கறவரே கிடையாது. அது மக்கள் நலனா மட்டும்தான் பார்ப்பாரு. அதை நினைச்சுதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாரு. இதோ இன்னும் 2 நாள் செயற்குழு நடக்க போகுது. செயற்குழுல அவங்க என்னென்ன இது பண்றாங்கன்றத பார்ப்போம். அடுத்தது மக்கள் நடவடிக்கையில
கண்டிப்பா இறங்குவாரு. இன்னும் வந்து சுற்றுப்பயணம் போற மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல இன்னும் நமக்கு வந்து தெரியும் கவர்மெண்ட்டுக்கு அதுல இருந்து கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கவர்மெண்டோட எண்டிங் அதுல இருந்தே கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க எதை நினைச்சா மாதிரி பண்ணலாம். வேற யாராவது பேசணும்னா பேசுங்களேன். ரொம்ப நேரம் ஆனா பேசிட்டு நம்ம சொன்னா இந்த டெம்ப்ளேட் அரசியலுக்குள்ளேயே நம்ம வந்து டெம்ப்ளேட் அரசியல் மட்டுமே பண்ணக்கூடாது ப்ரோ. அது 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 பண்ண என்ன வரல அது பண்ணதான் இங்க நிறைய இருக்காங்களே அந்த மாதிரி அரசியல் பண்ணதுக்கு நிறைய கட்சி அந்த மாதிரி இருக்குது. ஆமா, இங்க வந்து மக்கள் பிரச்சனை என்ன, சோ மக்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, சோ அதை மட்டும் என்ன சொன்ன மாதிரி மாறு சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கு தீர்வு என்ன, இந்த மாதிரி சிம்பிளா நம்ம யோசிச்சாவே போதும். நம்ம வந்து என்ன சொன்னா இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம வந்து என்ன வேற மாதிரி பண்ணாங்க வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு மற்ற கட்சிகள் மாதிரி போட்டோ அழைச்சிட்டாங்க. சரி ஓகே, ஒரு ஃபோன் கால்ல முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க நேர்ல போயிட்டு அவங்க மீட் பண்ணி இப்போ போராட்டத்துக்கு 6ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஆமா, அது போட்ட முன்ன அப்புறம் நம்ம சைட்ல இருந்து எல்லாருமே வந்து அதனால அவங்க வந்து நேர்ல போயிட்டு அவங்கள என்ன சொல்றது அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நேர்ல பார்த்து அதுக்குரிய நிவாரணம் கொடுத்து என்ன சொன்னா ஒரு தலைவர் வந்து நேர்ல வந்து சொல்லும் போது நான் உனக்காக நான் இருக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது அது ஒரு ஒரு நம்பிக்கையா இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இங்க வந்து நம்ம எல்லா மக்களுமே அதுக்குத்தான் வந்து இங்க வரீங்க. அது எல்லா மக்களுமே அதுக்கு ஆசைப்படுறோம். சோ எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சா ஓகே, அந்த பிரச்சனைக்கு எனக்கு நீ ஒரு ஒரு தலைவனா நீ துணையா நிக்கணும். சோ அது அது அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். அதுக்குதான் இங்க நிக்கிறான் வந்து எல்லாருமே ஒரு ஒரு என்ன சொல்ற வாக்கு அரசியலை மட்டுமே இதை பார்க்காம சோ இனி வரும் நம்மளுடைய யாரு ஆட்சி 2020 நம்மளுடைய ஆட்சி கன்ஃபார்ம். சோ அதுல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். எல்லா இடத்துலயும் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் நேத்து வந்து டெய்லிகள்ல ஒரு படிச்சேன். அந்த எப்படின்னா அந்த அந்த இறந்தோட பையனோட ஃப்ரெண்டு பேர் வினோத். அந்த அந்த பையனையும் கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்க விசாரிச்ச அந்த பையன் முன்னாடி தான் வச்சு அடிச்சிருக்காங்க. சோ அந்த பையன் வந்து நேத்தே பேட்டி கொடுத்துட்டான். நேத்து ஒரு மதியமே பேட்டி கொடுத்தேன். நேத்து மதியமே பேட்டி கொடுத்துட்டாப்புல. அந்த நியூஸ் நான் நைட்டு தான் நான் படிச்சேன். ஆனா அது வரைக்கும் எந்த அந்த அந்த இது வந்து எந்த ஒரு நியூஸ் மீடியாலுமே வரவே இல்லை. அவன் அந்த பையன் பேட்டி கொடுத்தது அந்த பையன் அங்க என்னென்ன நடந்துச்சோ அது அப்படியே அப்படியே சொல்லியிருப்பாப்புல. அந்த மாதிரி வாயில வந்து மிளகாப்பொடி கூட்டி அடிச்சது, பைப் வச்சு அடிச்சது, அதுங்க என்ன நடந்துச்சோ எல்லாமே அப்படியே சொல்லியிருப்பாப்புல பார்த்தல எல்லாத்தையுமே. ஆனா அந்த எந்த நியூஸ் மீடியாவுமே அதை வந்து பெருசா கவர் பண்ணவே இல்லை. புதிய தலைமுறையில மட்டும் அந்த அது மட்டும் வந்துருந்துச்சு. அதுவும் ரொம்ப அதிகமா இல்ல, ஒரு 30 செகண்ட் என்னமோ வந்துருந்துச்சு. அதுவும் கட் பண்ணி இடையில மியூசிக்லாம் போட்டு அந்த 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 மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து எப்படின்னா நிறைய இதை மறைச்சிட்டாங்க ப்ரோ. இவங்க வந்து இவங்களுக்கு என்ன சொன்னா இவங்களுக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் இது பண்ணிட்டு மத்த ஏதாவது நம்ம எல்லாத்தையும் மாறி இப்ப என்ன சொல்றது இப்ப நீ அடிச்சதை கூட நீங்க பாருங்க, அது இன்னொரு மென்ஷன் மாதிரி வெளியால நம்ம சோசியல் மீடியால தான் வெளியாச்சு. ஃபர்ஸ்ட் அதை எடுத்துதான் வந்து அவங்க வந்து அது சோசியல் மீடியால அது செய்தி ஊடகங்களை போட்டது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து மறைச்சிருப்பாங்க சொல்லுங்க. அனுசோதனா இந்த மாதிரி அப்ப எவ்வளவு விஷயம் மறைச்சிருப்பாங்கன்னு என்ன அங்க உண்மையான நிலவரம் என்ன. சோ அங்க அவங்க என்னென்ன அவங்க திமுக வேற போய் அங்க மக்கள்கிட்ட போய் அவங்க என்ன பேசுனாங்க. இப்ப 50 லட்சம் சொன்னாங்க, எதுக்கு பேசுனாங்க. இப்போ அது என்ன சொல்ற அட்வொகேட்டே அங்க வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டா நம்ம 50 லட்சம் போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற ஒரு வாதமே வச்சுட்டாங்க ப்ரோ. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ. உங்க வந்து ரூலிங் பார்ட்டி மேல ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டி மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க சரிங்களா. இது வந்து ஒரு பொய்னா நீ வந்து என்ன பண்ணி நிக்கணும், நீ இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இல்லைன்னா அந்த என்ன சொல்றது ஆப்போசிட் வக்கீல் வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து இல்ல தப்பு நீ மறுத்திருக்க, நீ எந்த ஒரு இதுவும் பண்ணலையே. அப்ப இது உண்மைதானே. அப்புறம் நீ எதுக்கு போயிட்டு அவசரமா வந்து நீ நல்லா பாருங்க அந்த பாடி வாங்குற வரைக்கும் அவரை அந்த எஃப்ஐஆரோ இல்ல அந்த விஷயமே எதுவுமே எதுவும் சொல்லி லீக் ஆகவே இல்லை. இந்த மாதிரி என்ன நம்மளுக்கு அடிச்சு கொண்டுட்டாங்க. சோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பேஷல் வந்து பசங்க பேசுனாங்க சொன்னாங்க. சோ இதுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த பாடியை வாங்கி அது அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே வெளியே வருது. அவர் வந்து வலிப்புல வந்து இறந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அது வந்து 18 இடத்துல காயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் வெளியாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லேடி வந்து பேட்டி கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த லேடி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பாருங்களேன். கரெக்டா வந்து அந்த பையன் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்குது. அப்பனா என்ன சொல்றதோ இதெல்லாம் ஒரு பிளானிங் பண்ணி தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் ப்ரோ எல்லாமே நம்ம
இப்படிதான் கூட இருக்குது. இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது எல்லாமே. இதுல வந்து 1008 கேள்விகள் இருக்குது. அந்த லேடி வந்து இப்ப சாதாரண நம்மளே எடுத்துக்கிறோமே, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். இப்ப நம்ம வண்டி என்ன சொல்ற வண்டியில இப்ப நம்மளே ஒரு 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 பொருளை வச்சுட்டு போறோம்னா சாவியை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போவோமா? ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக் நம்ம யோசிப்போம். கண்டிப்பா யாருமே கொடுத்துட்டு போக மாட்டோம். யாருமே இன்னொரு ஆளு யாருமே தெரியாத ஒரு 3ஆவது மனுஷன் வண்டியை நீ பார்க் பண்ண சொல்லிட்ட, ஓகே பார்க் பண்ணி வந்தோம்னா சாவியை வந்து இருந்து வாங்கிட்டு போவோம். ஆனா சாவி அந்த பையனை கொடுத்துட்டு போக மாட்டான். சரி ஓகே நீ சாவியா ஓகே நீ நகை உள்ளுக்கு இருக்கு, சரி ஓகே ஒரு ஒரு அவசரத்துல உள்ளுக்கு வெளியில போயிட்டு திரும்பி அந்த பையன்ல இருந்து சாவி வாங்கிட்டு வண்டியை எடுத்துட்டு சோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு சாதாரண ஒரு பைக்ல போயிருந்தா கூட நம்ம உள்ளுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வச்சுனா கூட நம்ம ஒரு இடத்துக்கு கடைக்கு போயிட்டு திரும்பி வெகு நேரம் கழிச்சு வரும்போது நம்ம திங்ஸ் செக் பண்ணுவோம். உள்ளுக்கு வச்சு இருக்குதா இல்லையா எல்லாருமே செக் பண்ணுவோம் ப்ரோ. ஒரு 10 பதினஞ்சு செயினை வந்து நகை வந்து நீ கழட்டி வச்சிருக்க, நீ எதுக்கு செக் பண்ணவே இல்லை? ஏப்போ எப்படி ரொம்ப தூரம் மாதிரி எல்லாம் தாண்டி நீ செக் பண்ணுவியா? அப்பதான் உனக்கு ஞாபகம் வருமா ப்ரோ? பொண்ணுங்களுக்கு வந்து நகை என்ன நகை அது ஒரு இது ப்ரோ. அந்த என்ன சொல்ற இந்த நகையை இதெல்லாம் வந்து பொண்ணுங்க மறக்க மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு நீ கேட்டு பாருங்க, அந்த விஷயத்த மறக்க மாட்டாங்க. நகைய அந்த ஒரு இதுல மறக்க மாட்டாங்க. எப்படி நீங்க மறந்தீங்க? இதெல்லாம் என்ன சொல்றேன்னா அது மட்டும் அந்த பையன் வந்து 500 ரூபாய் கேட்டோம்னு சொல்றான். ஆனா நீ ஒரு பிரச்சனை பண்ண இப்ப அந்த பையன் ஓகே அந்த பையன் நகை எடுத்துட்டு எதுக்கு 500 ரூபாய் கேட்கணும்? இப்ப உன்கிட்ட பேரம் பேசணும் ப்ரோ. ஒருத்தர் வந்து ஒரு பொருளை திருட்டானா அந்த பொருளுக்கு ஒரு சொந்தக்காரரை எப்படி இங்க இருந்து வெளியேற்றலாம் சீக்கிரமா அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம். அப்படிதான் ப்ரோ யோசிப்போம். நீ எதுக்கு அந்த அந்த பையன் போய் அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணி நீ காசை கொடுத்தாலே கூட ஏன் அப்படி பேசணும் அந்த பையன் போய்? இது முன்னுக்கு என்ன சொல்றது, இது முன்னுக்கு பின்னும் முரணாத்தான் ப்ரோ. இதுல இருந்து 1000 அந்த லேடி கொடுத்த பேட்டில் நம்ம 1000 குத்து நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி முன்னுக்கு பின்னும் முரணாத்தான் சொல்றாங்க எல்லாருமே, எல்லா பதிலையுமே. இப்ப கடைசியில வந்து என்ன சொன்னா அப்ப நகையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இப்ப நியூஸ் நான் படிக்கல. சோ அந்த மாதிரி நியூஸ் வந்து ஒரு ஸ்பில்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல அது. நான் படிச்சு பார்க்கல டீட்டெயிலா. இந்த மாதிரிதான் ப்ரோ எல்லா விஷயத்துலயுமே வந்து அவங்க பேட்டி கூட எல்லா முன்னுக்கு பின்னும் முரணாத்தான் பேட்டி கொடுக்குறாங்க. ஆமா சொல்லி கொடுக்கணும், சரியா சொல்லி தரல போல ப்ரோ. ஆமா ப்ரோ. அப்ப அதுக்கு ஆமா இப்ப வந்து இப்ப அதே இதுல நியூஸ்ல படிச்சேன். எப்படின்னா அவங்களுக்கு இந்த துணை முதல்வருக்கு சம்மந்தம் இல்லையா இந்த மாதிரி அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆமா இந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்றேன்னா ஒன்னொன்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்கள காப்பாத்துறவா இல்ல யாரை காப்பாத்துன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்க பேசிட்டு அதே மாதிரி அந்த போலீஸ்லயா அந்த அதிகாரியோட ஒய்ஃபா இருக்கட்டும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு அதிகாரி ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நீ வந்து நீ வந்து எப்படின்னா ஒரு ஒரு கலவரத்தை நீ உண்டு பண்ணல மாதிரி அந்த பேட்டில பேசிக்கிட்டு இருக்கிற ப்ரோ. உன்னைய மேல இருந்து நீ மேல இருந்து பிரஷர் கொடுத்துட்டாங்க, உன்னை அடிக்க சொல்றாங்க. நீ அது என்ன மேல இருந்து பிரஷருக்கு அவங்க மேல இருந்து சொன்னா அப்படின்னு நீ பண்ணிடுவியா? அது பின்னாடி பிரச்சனை வரும், அதெல்லாம் நீ யோசிக்கல மாட்டீங்களா? என்ன ப்ரோ ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து உன் கையில உன் கையில அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி நீ இந்த மாதிரி நீ பண்ணுவியா? நீ இப்ப யாருல சித்து சொன்ன மாதிரிதான் ப்ரோ. இப்ப வந்து என்ன சொல்றேன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து போலீஸை பார்த்தா ப்ரோ எல்லாத்துக்கும் பயமா இருக்குது. பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்ப சாதாரணமா ஒரு ஸ்டேஷனுக்கு போனா கூட 6-8 ஒரு வில்லேஜ்ல போயிட்டு நான் வில்லேஜ் தான் எங்க சைடு எல்லாம் தெரியும். அந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னாவே சொன்னா ஒரு 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 பயமாத்தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நான் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டேன். அப்போ எங்க வீட்டுல சின்ன ஒரு பிரச்சனை. அப்பக்குள்ள எங்க மாமால கூப்பிடுறேன். மாமா வாங்க மாமா ஸ்டேஷனுக்கு போலாம்னு சொல்லி அப்பக்குள்ள கூப்பிடுறேன். அப்பவும் சொல்றாங்க அப்பல ஸ்டேஷன்லாம் வேணாமா, அப்பல போனா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரும் பிரச்சனை ஆகும், அங்க எல்லாம் போவானா அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க அப்ப சொன்னது எனக்கு புரியல. இப்பதான் ப்ரோ தெரியுது. ஒரு விஷயமா அவங்க பார்க்கும்போது தெரியுது. இப்போ பொதுமக்கள் வந்து போலீஸை பார்த்து அதிகம் பயப்படுறாங்க. ஒரு ஒரு கான்செப்ட்ல இருந்து தலைமை முடிய நம்மளுக்கு ஒரு ரோட்ல ஒரு போலீஸ் இருந்தா கூட நம்ம அவங்கள பார்த்தா பயப்படுறோம். நம்ம ப்ராப்பரா நம்ம எல்லாமே ஹெல்மெட்டு எல்லாமே ப்ராப்பர் வச்சுட்டு போனா கூட ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்னமாச்சும் சொல்லி நம்மாச்சும் காசு பிடிங்கிடுவானோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமாத்தான் கிடைக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா அவங்க கையில அதிகாரம் இருக்குது, அதனால நீ என்னவாலாம் சொல்லுவான்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணதுக்கு அந்த எஸ்பி வந்து பேசுறாப்புல, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். என்ன மாதிரி ஆகி போயிடும்?
என்ன தரீரி நடத்தியா நீனு? உங்க கையில அதிகாரம் இருந்தா நீ இந்த மாதிரி மைக்க புடிச்சு நீ பேச, பொதுமக்கள் மேல இந்த மாதிரி நீ பொதுமக்கள் இந்த மாதிரி பேச வேற மாதிரினா இந்த மாதிரி புரியல எனக்கு. இதான் ஒரு